வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு மறுபடியும் நான் ஒரு ஃபுட் ஐட்டத்தோட வந்திருக்கேன். டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா வேண்டாமான்னு மீண்டுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு சின்ன கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம்னு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நுங்கு. இந்த நுங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த சம்மர் சீசன்ல வாங்கி சாப்பிடுறாங்க. இளநீ தான் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம், நம்ம நுங்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளினிக் வரும்போது சுகர் கொஞ்சம் பேருக்கு ஏறி வருது. அதனால இதை பத்தி சொல்லிடலாம் தான் இந்த பதிவு போடுறேன். இது சுகரை ஏத்துற தன்மை இருக்கு, பட் ஆனா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மி. மத்ததை விட இது கொஞ்சம் கம்மியா சுகரை ஏத்தும். அதுக்குன்னு நிறைய சாப்பிடலாம்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே மாடரேஷன்ல இருக்கணும். சோ சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க. 1-2 மீடியம் சைஸ் நுங்கா பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா நுங்குல பாத்தீங்கன்னா நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது, நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, அது நல்லதுதான். பட் ஆனா அது நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டோ இல்ல நுங்கு மில்க் ஷேக் பண்ணியோ அதை பாலை விட்டு அடிச்சு குடிச்சோ இல்ல ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டோ, அதுலதான் நிறைய ரெசிபி பண்றாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணி சாப்பிடக்கூடாது. சோ சாப்பிடுறதா இருந்தா வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க, கூட ஏதாவது சேர்த்து சாப்பிடும் போது மெயினா வேற ஏதாவது புரோட்டீனோட எடுத்துக்கும் போது ஒரு 2 பீஸ் நுங்கு அந்த மாதிரி நீங்க தாராளமா எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க நுங்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க சுகரை மானிட்டர் பண்ணி பாருங்க. சில பேருக்கு ஏறாது, சில பேருக்கு ஏறும், அவங்க உடம்பை பொறுத்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. சோ உங்க சுகர் மானிட்டர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னா யூ கேன் ஹேவ். இல்ல உங்களுக்கு பயங்கரமா அந்த நுங்குக்கே ஏறுதுன்னா கண்டிப்பா நீங்க இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சோ நுங்கு நிறைய சாப்பிடலாம் நினைச்சு சாப்பிடாதீங்க, அளவோட சாப்பிடுங்க.